ஜெகதீஸ்வரன் மணி அவர்கள் சொன்னதுன்றது ஒரு நெருக்கடி விஜய் அவர்களுக்கு இருக்கு. எல்லாருமே இந்த யூக கணக்கு கூட்டணி கணக்கு பேசுறப்ப 26 மீண்டும் திமுக ஆட்சி அப்படின்றது விஜய்க்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையா திமுகவை எதிர்த்துட்டாரு. அதனால ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள அவர் போயிடுவார். அதனாலதான் அந்த அமைதி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரே நேரத்தில் 2 படகுகள்ல எல்லாம் சவாரிக்க பண்ண முடியாது. இப்போ ஒரு கால் நீங்க எடுத்துதான் ஆகணும். அதனால அந்த 10% அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்புன்னு சொல்றதை நீங்க நிராகரிக்க முடியுமா? இல்லங்க, நீங்க இது டே 1ல எடுக்கப்பட்ட முடிவு. நீங்க February 2, 2024 முதலாக கட்சி பதிவு ஆரம்பிக்குது. அதற்கான அறிக்கை வரும் பொழுது கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ட்டு ஏன் 2மே எதிர்க்கிறாங்க? இல்ல மத்தியில் ஆள்கின்ற பாஜக அல்லது மாநிலத்தில் ஆள்கின்ற திமுக அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கேட்டீங்கன்னா, நாங்க 2 பேருமே எதிர்க்க தயாராக இருக்கின்றோம். கொள்கை ரீதியாக பாஜகவுடன் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அவர்கள் என்றுமே எதிரியாகத்தான் இருப்பார்கள் தான் கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க முன்னாடி பேசப்பட்ட யூகங்களாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன? அதிமுக கூட்டணி பாஜக இல்லாத சமயத்துல அதிமுக கூட்டணிக்குள்ள தாவேக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 50-50 பேசுறாங்க. நீங்க யார் சிஎம் பேசுறாங்க, இதெல்லாம் செய்தியில் வந்துச்சு. பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு நீங்க அன்னைக்கு ஒரு அறிக்கை வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அதிமுக ஏன் கூட்டணிக்கு போனாங்கன்னு ஒரு அறிக்கை கூட வந்தது. அன்னைக்கு டிக்ளேர் ஆயிடுச்சுல, இந்த கூட்டணிக்குள்ள நாங்கள் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாஜக குறித்து நீங்க ஒவ்வொரு அறிக்கையிலும் பாஜக குறித்து எதிர்த்து எழுதுவது அல்லது அவர்களை காட்டமாக விமர்சிப்பு திமுக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஒத்துக்கிறேன், பிரையாரிட்டி நம்பர் 1. ஏன்னா நடக்க போகின்றது சட்டமன்ற தேர்தல், அதனால அதிகமாக விமர்சிக்கிறோம். பாஜக விமர்சிக்காம இல்லையே, பாஜக விமர்சிக்க வேண்டிய இடத்தில் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நுணுக்கத்தை மட்டும் நீங்க விளக்குங்க. ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருப்பதாக பாஜக அரசின் மீதான விமர்சனங்களின் மீது இருப்பதாக ஒரு பார்வை உண்டு. ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 24ல தனிச்சுதான் நின்னாங்க. ஆனா பாஜக மீதான விமர்சனங்கள் பெருசா இல்ல. இப்ப மீண்டும் அவங்க 31ல கிடையாது, எப்பவுமே கிடையாதுன்னு போனாங்கல்ல, அது மாதிரி தாவேகாவும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அந்த சாஃப்ட் அப்ரோச்னு ஒண்ணு சுட்டி காட்டுறாங்கல்ல, அது டிபிஎஸ்க்கு பொருந்துறது, விஜய்க்கு பொருந்தாதா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பேரிட்டிவ் இல்ல, நான் சாஃப்ட் அப்ரோச் சொல்ல மாட்டேன். கம்பேரிட்டிவா பார்க்கும்போது திமுகவை அடிக்கிற அந்த அளவிற்கு பாஜகவை அடிப்பதில்லை. ரொம்ப சிம்பிளான காரணம், நீங்க இது நடக்க போகின்றது சட்டமன்ற தேர்தல். எங்களோட பிரதான எதிரியாக, அரசியல் எதிரியாக நாங்கள் திமுகவை இந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும்ங்கிறதா எங்களோட பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர்களை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிறோம், பாஜகவை தேவையான இடத்தில் விமர்சிக்கிறோம் அப்படிங்கறதா அவருடைய பார்வையா இருக்கு நான் பார்க்கிறேன். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இந்த அதிமுகவுடன் திரைப்படங்கள் ஒரு 2 திரைப்படம், ஒண்ணு இந்த தலைவா டைம் டு லீடுன்னு ஒண்ணு போட்டதுல ஒரு பிரச்சனையாச்சு. இன்னொரு சர்க்கார் படம் வரும்பொழுது ஜெயலலிதா அவருடைய பெயரை இதை பயன்படுத்திட்டார். 2மே அதிகமான பிரச்சனை கொடுத்தது அதிமுக தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க திமுகவுடன் வெளிப்படையாக இந்த பிரச்சனை ஏதாவது நடந்துச்சு, திமுக ஆட்சி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிட்டாங்க, இல்ல இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிமுக தொண்டர்களாக இருக்கலாம், இல்ல இன்னைக்கு தோழர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அதிமுக கூட எப்படி நாங்க கூட்டணிக்கு போவோம். பல பேர் எழுதும்போது எழுதுறாங்க 10 தோழி பழனிசாமி, இன்னைக்கு தாவேக்கோட தோழர்கள் நிறைய பேர் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் போவது, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக உழைப்பது என்பது விஜயோட பொலிட்டிகல். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு 50 வயசு ஆகுது, நீங்க 51 வயசு ஆக போகுது. அவருடைய லாங் டர்ம் பொலிட்டிகல் கேரியர் பிளான் பண்ணி தான் 50 வயசுல அவர் கேரியர் விட்டுட்டு வராரு. அப்படி இருக்கும் பொழுது நான் இன்னைக்கே பொலிட்டிகல் காம்ப்ரமைஸ்க்கு போயிடுவேன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு முதல் ரவுண்ட்ல பேசினாங்கல்ல, இப்போ ரவீந்திர சாமி பேசும்போது பாஜக மாறி மாறி கூட்டணிச்சுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னு, பாமக மாறி ஆயிடுச்சு, அதே மாதிரி தாவேகவும் ஆயிடும்ல. அப்ப நீங்க என்ன ஆயிடும், மறுபடியும் இருதுருவ அரசியல். இந்த இருதுருவ அரசியல் ஒரு பக்கம் தாவேக இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க அப்படின்னு மாதிரி மாறும். ஒரே விஷயம், 2024 ஏன் நிக்கிறேன் ரவீந்திர சாமி இதுல கேட்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பதிவு செய்யப்படாத கட்சி, அது பதிவு செய்யப்படாத கட்சியில சுயேட்சையா நிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஓகே, ராம்கி, அவர் சொல்றது விஜய் அவர்களுக்கு இருக்கிற அரசியல் எதிர்காலம், அவர் ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கு, இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லைன்றத திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த தரப்பில் இருந்து விரும்புறாங்க நீங்க வந்தே ஆகணும்னு. ஆனா தாவேகாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இருக்காது, வேற ஆப்ஷனே இல்லையே. இப்ப நீங்க 10% சொன்னா நான் மோர் தென் 10% தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்டிஏக்குள்ள உள்ள வரணும் கூட அவசியம் இல்லை. நீங்க அது வெளியில வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல தனித்து போட்டு எப்படி போட்டாலும் அது பாஜக அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் முடியும். அவருடைய எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அப்படிதான் முடியும். ஏன்னா அவர் தொடர்ந்து திமுக சொல்றேன், நீங்க ஆரம்பமே சரியில்லை. நீங்க ஆரம்பத்திலே நான் மாற்றம், நான் 234 தொகுதி நிற்பேன் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு ஒரு போட்டியா இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அந்த மொமெண்ட்டை மெயின்டைன் பண்ணி கடைசி நேரத்தில் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பை கையெடுத்தா கூட அது ஒரு மொமெண்ட்டை வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க ஆரம்பத்திலே அதை கையில் எடுத்துட்டீங்க. இப்ப திமுக எதிர்ப்பை கைவிட முடியாது, பாஜக எதிர்ப்பை கைவிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி சிக்கல்ல ஒரு பெரிய டிராப்ல தான் அவர் விழுந்திருக்காரு. ரெண்டாவது, நீங்க தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இப்ப இங்க மக்கள் நல கூட்டணின்னு சொன்னோம், மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபிளாப் ஷோ தான். ஆனா அது ஒரு பெரிய பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது. ஒரு இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் அமைஞ்சு ஒரு பெரிய அங்க விஜயகாந்த் ஒரு முதல்வர் வேட்பாளராக இருந்தார்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் நல கூட்டணி 2.0 கூட விஜயால அமைக்க முடியாத சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா காலம் இருக்குல்ல சார், இப்போ பர்சன்டேஜா ப்ரூவ் பண்ணலாம். இப்போ 15, 20, 25 அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காலம் இருக்குன்னு இல்ல யார் வருவா? இப்ப நீங்க அதாவது விஜய் என்பது தனி நபர் தான். ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி தனி அவரா இறங்கி களத்துல போய் இறங்கி மக்களை சந்தித்தார்னா ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும். இப்ப நீ அதுதான் சொல்ல மக்கள் நல கூட்டணி கூட சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னா அங்க விஜயகாந்தை விட மற்றவர்களாம் போய் களத்துல இறங்கி ஒரு பெரிய வாக்கு கேட்டார்கள், களத்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினார்கள். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு கூட இப்ப இல்லை. ஏன்னா ரெண்டு பக்கமும் கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்குது. நீங்க என்டிஏவும் வாய்ப்பே இல்ல, அதனால அதிமுக பாஜகவுக்கு போவாருன்னு சொல்லுவாங்க. ஆமா அதுதான் நீங்க அதுக்குள்ள போகணும்னாலும் வேற வழியில நீங்க தனித்தனிக்கிறான்னு அது கூட அவர் தனித்தின தனிமையா இருப்பாரு. அவரால் ஒரு மக்கள் நல கூட்டணியாக கூட கட்டமைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நிச்சயமாக அது அதிமுக ஒரு பலம் சேர்க்கும். திமுக எதிர்ப்புக்கு ஒரு பெரிய அவங்க கேள்விக்குறியா தான் இருக்கும். அவங்களுடைய எதிர்ப்பு அவங்களுக்கான ஆதரவு வாக்குகளே சிதறடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால அவருக்கு என்ன ஆப்ஷன் எடுத்தாலும் அது நிச்சயமாக பாஜக அதிமுக சாதகமாகத்தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்ற இடம்ன்றது அவர் ஒருவேளை தனித்து இருந்தாலும் அது அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இல்ல, அது டிஎம்கேக்கு ஹெவி அட்வான்டேஜ் ஆகும். லீடர்ஷிப் இல்லாத எடப்பாடியை காலி பண்ணிரும். ஈர்ப்பு சக்தி உள்ள விஜய் வந்து ஏடிஎம்கே கொள்ளக்கூடிய 2 ஜாதி கட்சின்னு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னது மாதிரி அந்த 2 ஜாதியை தவிர மற்ற ஜாதியில் உள்ள பாமர ஜனங்கள் ஓட்டுக்களை விஜய் பிரிப்பாரு. அப்படித்தான் ரெட்டேல ஓட்டுக்களை விஜயகாந்த் அவர்கள் பிரிச்சாரு. அப்படித்தான் ரெட்டேல ஓட்டுக்களை கமலஹாசன் பிரிச்சாரு. ஒரு புது சக்தி வரும்போது தீவிரவாத கொள்கை இல்லாத ஐடியாலஜி ஹெவியா இல்லாத அதிமுக போன்ற கட்சிகள் தான் பலனப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பெரும்பாலான பாஜக தலைவர்களே அவர் தனிச்சு நின்னா கூட திமுக வாக்காதாங்க பிரிப்பாங்க. ஆமா, அவங்க ரொம்ப இதானவங்க பாஜக தலைவர்கள் எல்லாம். அவங்க என்ன சாதிச்சாங்க ஆர்கே நகர்லன்னு அவங்கள நமக்கு தெரியும். ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே நில்லாம அந்த ஹீரோ சீமான் தான்னு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை எடுத்த வாக்குகளை, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலினி சொன்ன எடுத்த வாக்குகளை, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கண்டு அண்ணா அலறி அடிச்சு ஓடனார் சொன்ன வாக்குகளுக்கு சீமான் தான் தலைவர்னு விட்டுட்டு போனவங்க தான் அந்த பாஜக தலைவர்கள். தப்பு கணக்கு போடுறாங்க. இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அதுதான். ஆர்கே நகராவது பரவாயில்ல நின்னு நாம் தமிழரோட கீழே போனாங்க. ஈரோடு கிழக்குல நிக்க முடியாம சீமான் தான் ஹீரோ, அவர் தான் எல்லா களத்திலும் நிற்பாரு, அவர் தான் மக்களை நம்பி நிற்பாருன்னு கோட்டை விட்டுட்டு போனாங்க. டாக்டர் நம்பி விக்கிரவாண்டியில சாதிச்சவங்க சொந்த பிரச்சனைகளால ஈரோடு கிழக்குல சீமான் தான் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ங்கிற பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவா இருந்த அந்த வாக்குகளின் வாரிசுகளுக்கு தலைவர்னு விட்டுட்டு போனவங்க தான் பாஜக காரங்க. மணி இப்போ ஒருவேளை நமக்கு யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்த போறாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் தனித்து நிற்கிறார் அப்படின்றத வந்து 2 அணியுமே எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா நமக்கு தெரியல யாருக்கு சேதாரம்னு தெரியல. அவர் தனித்து நிற்கிறாருன்னா அது கண்டிப்பா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ், பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தான். பட் அவர் தனித்து நிற்கும் போது பெரிய சிக்கலை சத்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் பர்செப்ஷன் வைஸ் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாருன்ற கோபம் வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் பரப்புரையில் அந்த லாஸ்ட் 15 டேஸில் வந்து 2 தரப்புக்குமே வரும். அப்போ 2 தரப்பையும் அவர் ஃபேஸ் பண்ணணும். ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கேவும் ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் தனித்து நின்று 4 முனை போட்டி உறுதியானாலும் கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். அப்படி தான் எனக்கு படுது. தே வில் ஸ்கிராப் த்ரூ. அலைன்ஸ் வந்து தனி மெஜாரிட்டி 118 திமுக வருதோ இல்லையோ அலைன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடும் தான், அலைன்ஸ் கரையேறிடும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. அது கீழே ஜெல் ஆகலை. நீங்கள் அது அவங்களுடைய பாரம்பரிய வாக்குகளை ஏடிஎம்கே வாக்குகள் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது பிஜேபிக்கு. அதுவும் இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார்னா அது திமுக வெற்றியை உறுதிப்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா 10 லட்சம் ஓட்டு காலி நினைக்கிறேன். ஒரு தடவை மொராஜ் தேசாய் அவர்கள் சரண் சிங் பிரிஞ்சு போகும்போது 77 கண்டபடி பேசிட்டு இருந்தார். அப்போ ராம்ஜெத் மலானி சொன்னது, எப்பெல்லாம் மொராஜ் தேசாய் whenever the prime minister opens his mouth ஜனதா பார்ட்டி loses 10,000 votes-னர். இங்கே அது மாதிரி அமித்ஷா ஒரு தடவை வந்துட்டு போனார்னா அது 10 லட்சம் ஓட்டு டிஎம்கேக்கு சாதகமாக திரும்புது. வராமல் இருந்தால் கூட உங்களுக்கு அட்வான்டேஜ். இங்கே தான் சிக்கலே வருது. நீங்கள் ஒரு இஷ்யூ இங்கே ஜெல்லாவாத இஷ்யூவை இங்கே தோத்து போன இஷ்யூவை நீங்கள் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறீங்க. அவங்க கட்சி வாக்குகளே அவங்களுக்கு வராதுங்க. அதுதான் சிக்கல்.